அருமையான ஒரு ஹெல்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டயட் இருக்கிறவங்களும் இந்த சூப்பராக அதை எடுத்துக்கலாம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, கொஞ்சமாக உளுந்து. இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், நார்மல் கடலைப்பருப்பு. அதை போட்டு நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா கடல் மாறின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு கொஞ்சமாக நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டு இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி இதில் காய்கறி உங்களுக்கு விருப்பம் தாங்க, என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். நான் பீன்ஸும் கேரட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் குடமிளகா போட்டுக்கலாம், ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம், காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறி போட்டுக்கலாம். அதுக்காண்டி கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் போடலாமான்னு கேட்குறீங்க, இந்த மாதிரி காய்கறி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த பீன்ஸும் கேரட்டும் ஓரளவு நல்லா வதங்கின பின்னாடி நான் ஒரு பவுல் அளவுக்கு சம்பா கோதுமையை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். பச்சையாக போடல, நான் வறுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதை எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாங்க. இது இன்னொரு டைப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதில் போட்டு இன்னொரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி வச்சு ஊற்றுறேன். சம்பா கோதுமை ரவையை போட்டுட்டு நல்லா இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா கிண்டிட்டு, இப்போ இந்த நான் எடுத்திருக்க ரவைக்கு தகுந்த மாதிரி காய்கறி எல்லாம் சேர்ந்து வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த பவுல்னால் ஒரு பவுல் போட்டதுக்கு 2.5 பவுல் தண்ணி விட்டுருக்கேன். கரெக்டாக இருந்தது. நல்லா உதிரியாக சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா இந்த காய்கறி, இந்த ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அப்படியே மீடியம்லேயே விட்டுறலாங்க. நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்துடும், உதிரி எங்கே பாருங்கள். அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக இதோட காய்கறியோடு சேர்த்து கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.